நமது மிஷனரி இயக்கமானது 195 முழுநேர பணியாளர்களை கொண்டு ஒடிசா மாநிலத்தில் செயல்படுகிறது. நமது மிஷனரி இயக்கமானது இந்த ஆண்டில் ஒடிசா மாநிலத்தில் 6000 புதிய கிராமங்களுக்கு இயேசுவின் சுவிசேஷத்தை அறிவிக்கவும், ஆலயங்கள் இல்லாத இடங்களில் இந்த ஆண்டு 15 புதிய ஆலயங்களை கட்டவும், 30 புதிய முழுநேர மிஷனரிகளை அனுப்பவும் வேண்டும் என்ற தரிசனத்தோடு செயல்படுகிறது. சுவிசேஷ பாரத்தோடு இயங்கும் இந்த ஊழியத்தின் தேவைகள் சந்திக்கப்படவும், கொடுக்கும் பங்காளர்கள் எழும்பவும் ஜெபியுங்கள். பிரியமானவர்களே, இந்த நாளில் செய்தியுடைய தலைப்பு என்னவென்றால், என் மீது என் ஆண்டவருக்கு இருக்கக்கூடிய விருப்பம் என்ன? நான் என் ஆண்டவருக்காக என்ன செய்யணும்? பிரியமானவர்களே, ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ரட்சிக்கும் நாளிலே முகாந்தரம் இல்லாமல் ஒருவரையும் ரட்சிக்கவே இல்லை. ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஒரு நோக்கத்தோடு கூட ரட்சிக்கிறார் என்பது மறுக்க முடியாத உண்மை. உங்களை என்னை ஆண்டவர் ரட்சித்ததனுடைய நோக்கம் என்ன? எதற்காக ஆண்டவர் உங்களை என்னை தெரிந்து கொண்டார்? ரட்சித்த ஆண்டவருக்கு நான் என்ன செய்யணும்? எதற்காக ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்டார்? எந்த ஒரு மனிதனையும் ஒரு நோக்கம் இல்லாம ஆண்டவர் சந்திக்கவே இல்லை, தெரிந்து கொள்ளல, முன்குறிக்கவே இல்லை. பிரியமானவர்களே, யாத்திராமத்தின் புத்தகம் 3வது அதிகாரம், இந்த பகுதியில் 3வது அதிகாரத்தின் முதல் பகுதியை நம்ம பார்க்கும் பொழுது ஆண்டவர் மோசேயை சந்தித்த விதத்தை நம்ம பார்க்கிறோம். இந்த மோசே பாருங்க, சூழ்நிலை கைதியாக மீதியான் தேசத்திற்கு ஜீவன் தப்பி ஓடி போய் அங்கே எத்திரோ என்ற மனிதனிடத்திலே அவன் தஞ்சம் புகுந்து அங்கே வாழ்ந்த காலம். அந்த மீதியான் தேசத்தில் மோசே 40 ஆண்டுகள் வாழ்ந்தான். அந்த நாட்களில் பாருங்க, அந்த மனிதருடைய மகளை அவன் விவாகம் பண்ணினான். அந்நிய தேசத்திலே அவன் குடும்பமா வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இஸ்ரவேல் ஜனங்கள் அந்நியரை பெண் கொள்ளக்கூடாது, அப்படி ஒரு பிரமாணம் இருந்தது. ஆனா பாருங்க, சூழ்நிலை கைதியாயிருந்த அந்த மோசையுடைய வாழ்க்கையில அடுத்தடுத்து ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம் கடந்து வந்தது. அவன் பாருங்க, தேவனுக்கு சித்தமில்லாத ஒரு துணையை அவன் தெரிந்து கொள்ளுகிறான். காரணம், தன் சொந்த தேசத்துக்கு அவன் போக முடியாது. போன அவனை பார்வோன் கொன்று போட்டு விடுவான். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே எத்தியோப்பிய ஸ்திரியை திருமணம் செய்து அந்த மோசே பாருங்கள் மீதியான் தேசத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தான். அவன் ஒன்றும் மாம்ச இச்சையில விழுந்த இந்த காரியத்தை செய்யல. அவன் ஒரு சூழ்நிலை கைதி. எத்தியோப்பியரை குறித்து நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம், இயல்பாவே நமக்கு தெரியும். நீக்கிறோ அவர்கள் எப்படிப்பட்டவங்க? ஆப்பிரிக்கர் இனத்தை, கருப்பர் இனத்தை சார்ந்தவர்கள். பார்ப்பதற்கு அழகா இருக்க மாட்டாங்க, ரொம்ப அசிங்கமாக இருப்பார்கள் என்று தான் சொல்ல முடியும். ஆனா இந்த மோசே பாருங்க, அவன் பிறக்கும் போதே அழகுள்ளவனாய் பிறந்தான். அந்த அழகுள்ள பிள்ளையை பார்த்த அந்த தாய், அந்த நாட்கள்ல பார்வனுடைய கட்டளை, ஆண் பிள்ளையை நதியில போற்றணும், ஆண் பிள்ளையே இருக்கக்கூடாது. அவன் அழகுள்ளவன் என்று கண்டு விசுவாசித்து 3 மாதம் அளவும் ரகசியமா வைத்திருந்தான். அந்த மோசே பாருங்கள், எந்த இடத்திலே ஆண் பிள்ளை கொல்லப்பட வேண்டும் என்று கட்டளை பிறந்ததோ அந்த அரண்மனைக்கு உள்ளேயே மோசேயை கொண்டு போய் தேவன் வளர்த்தார். எத்தனை ஒரு ஆச்சரியமான தேவன் பாருங்க. அங்கிருந்து தான் கட்டளை பெறப்பட்டது. ஆனா அந்த அரண்மனைக்குள்ளேயே மோசையை வளர்த்தார். மோசே பெரியவனானான், தான் யார் என்பதை அறிந்தான். தன் இனத்துக்காக அவன் பிரயாசப்பட்டான். அவன் தேவ பலத்தில் நிற்கல, மாம்ச பலத்தில் நின்றான். அது நிமித்தமாக பாருங்கள், அவன் செய்த கொலை வெளியரங்கமாகி அவன் அந்த அரண்மனையிலே இருக்க முடியாத சூழ்நிலை உருவாகி மீதியானுக்கு தப்பி ஓடினான். அந்த இடத்திலே சூழ்நிலை கைதியாக அவன் பாவம் செய்தான். இப்ப தேவனுடைய சத்தத்தை அவன் கேட்க முடியல. அவன் தன்னுடைய பிள்ளைக்கு பெயர் வைத்ததை பாருங்கள், அந்நிய தேசத்திலே நான் பரதேசியா இருக்கிறேன், தேவன் என்னை மறந்து விட்டார். இப்படிப்பட்ட சிந்தையோடு வாழ்ந்த மோசேயை ஒரு நாள் ஓரே பர்வதத்திலே
தேவனாகிய கர்த்தர் அவனை சந்தித்தார். அவனை சந்தித்த போது ஆண்டவர் சொன்ன வார்த்தையை யாத்திராமத்தின் புத்தகம் 3வது அதிகாரம் அதிலே 8வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன் பாருங்க. 2 வசனம். அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெரிசியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நிலமும் விசாலமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். நீ அவர்களை அந்த தேசத்திலிருந்து விடுதலையாக்கணும். ஒரு பெரிய ஊழியத்தை மோசே கையில் ஆண்டவர் கொடுத்தார். ஆனால் அவனுடைய சிந்தை எப்படிப்பட்டதா இருந்தது? தேவனுடைய பிரமாணத்துக்கு மீறின ஒரு மனிதனாயிருந்தான். ஆனால் தேவன் அவனுக்கு அவன் குடும்பத்திற்கு இரக்கம் பாராட்டினார். அவன் குடும்பத்தை தேவன் ரட்சித்தார். ஊழியத்திற்கு தகுதியை அவர் கொடுத்தார். தகுதி தேவனிடத்திலிருந்து வரக்கூடியதாயிருக்கிறது. தேவன் மோசே குடும்பத்தை தகுதிப்படுத்தி இஸ்ரவேல் குடும்பங்களை ரட்சிக்கும்படியாக அவனை தேவன் பயன்படுத்தினார். பிரியமானவர்களே, ஒரு நாளிலே அந்த மோசே தேவனுக்கு சிநேகிதன் என்று அழைக்கப்பட்டான். சிநேகிதன் என்றால் யாரிடத்திலும் வெளிப்படுத்த முடியாத ரகசியங்களை தேவன் வெளிப்படுத்த தேவன் மோசேயை ஒரு சிநேகிதனாக பார்த்தார். அவனோடு முகமுகமாய் பேசினார். ஆம் பிரியமானவர்களே, ஒரு மோசே என்ற மனிதனை குறித்து தேவனுடைய திட்டம் இன்னவிதமாயிருந்தது. ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டதின் நோக்கம் என்ன? நியாயாதிபதிகளின் புஸ்தகம் அதிலே 6வது அதிகாரத்தை திருப்பி பார்த்தா அங்கே பிரியமானவர்களே, கிதியோன் என்று சொல்லக்கூடிய ஒரு பலவீனமான மனிதர். இன்னைக்கு சமுதாயத்தில் பெரிய பெரிய பராக்கிரமசாலியை பார்க்க முடியும். சாதாரணமான மனிதர்களை உயரம் இல்லாம சரீரத்தில் தோற்றத்தை பார்த்தாலே பலவீனமான அப்படிப்பட்ட தோற்றம் உள்ள மனிதர்களை பார்க்க முடியும். ஆனால் ஆராய்ச்சி புத்தகத்திலே இந்த கிதியோனை குறித்து வாசிக்கும் பொழுது அவன் ஒரு குள்ளனான ஒரு மனிதன், ஒரு பலவீனமான ஒரு மனிதன். அவனை பார்த்து யாரும் பயப்படக்கூடிய நிலையில் அவன் கிடையாது. அந்த நாட்களில் பாருங்க, நியாயாதிபதிகள் எழுப்பின போது தேவன் பராக்கிரமசாலிகளை எழுப்பி தம்முடைய ஜனங்களை ரட்சிக்கும்படியாக, ஜனங்களை பாதுகாக்கும்படியாக மகிமையான ஊழியத்தை கொடுத்த அந்த காலத்திலே கிதியோன் பாருங்க, சிந்திக்க கூட முடியாத ஒரு சூழ்நிலை. ரகசியமாக அவன் கோதுமை அறுவடை காலத்திலே அவன் அதிகாலமே போய் அறுவடை செய்து கொண்டிருக்கிறான், எதிராளிக்கு பயந்தவனாக. ஆனால் தேவனாகிய கர்த்தர் அவனை சந்தித்தார். அவனை சந்தித்து ஆண்டவர் சொன்ன வசனத்தை நம்ம பார்க்கலாம். பிரியமானவர்களே, நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 14வது வசனத்தை பாருங்கள். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ, நீ இஸ்ரவேலை மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா. 15வது வசனத்தை பாருங்க. அதற்கு அவன், என் ஆண்டவரே, நான் இஸ்ரவேலை எதினால் ரட்சிப்பேன்? இதோ மனாசேயில் என் குடும்பம் மிகவும் எளியது, என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன் என்றான். அவனுடைய பார்வையில் அவன் சிறியவன், அவனுடைய பார்வையில் அவன் பலவீன. ஆனா தேவனுடைய பார்வையில் பராக்கிரமசாலி. பராக்கிரமசாலியாக தேவன் அவனை பார்த்தார். அவனை ஆண்டவர் தூக்கி எடுத்தார். அவனை கொண்டு 300 பேரோடு சேர்த்து மீதியானியரின் கைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை முற்றிலுமாக ரட்சித்தார். என்னால ஒண்ணுமே முடியாது, நான் ஒரு பலவீனன், அற்பமான மனிதன். கிதியோனுடைய பார்வையில் பலவீன அற்பமான மனிதன். ஆனால் தேவன் அந்த கிதியோனை கொண்டு பெரிய காரியங்களை செய்யும்படிக்கு கர்த்தர் அவனை ஒரு கருவியாக பயன்படுத்தி தம்முடைய ஜனத்தை அவர் ரட்சித்தார்.
ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, உங்களை குறித்த தேவனுடைய விருப்பம் என்ன? எதற்காக ஆண்டவர் தெரிந்து கொண்டார்? தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல் என்பது தற்காலிகமான ஒரு நிகழ்வு அல்ல. பவுல் அதை சொல்லும் பொழுது, உலக தோற்றத்திற்கு முன்பாகவே தேவன் என்னை தெரிந்து கொண்டார். உலகமே உண்டாகல, இன்னும் ஆதாம் கூட வரல, ஆனால் கர்த்தர் உங்களையும் என்னையும் பார்த்தார். உங்கள் ஆண்டவருக்கு நல்லாவே தெரியும், உங்களுடைய தோற்றம் தெரியும், உங்களுடைய முக ரூபத்தை வடிவமைத்தவர் ஆண்டவர், உங்களுடைய உருவத்தை ஸ்தாபித்தவர் ஆண்டவர், உங்களை கருவள வைத்தவர், இந்நாள் வரைக்கும் சுமந்து காத்தவர், குறித்த காலத்தில் ரட்சித்தவர் ஆண்டவர். அவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, தற்கொலைக்கு நேராக போகும்போது ஆண்டவர் என்னை சந்தித்தார், என்னை ரட்சித்தார். அந்த நாட்களில் பாருங்க, உடனடியாக 3 நாள் நான் உபவாசித்தேன். உபவாச கூட்டத்துக்கு போனது கிடையாது, அதை குறித்தது அறிந்ததல்ல. நான் ரட்சித்த நாளிலே நான் 2வது திறந்து படித்த புத்தகம் எஸ்தர் நடவடிக்கைகளின் புத்தகம். அதை படித்த போது எனக்கு அதில் வேற ஒன்றும் புரியலை. அந்த நாட்கள்ல அவ 3 நாள் உபவாசித்தா, அது மட்டும்தான் எனக்கு புரிந்தது. அப்படியானால் நாமும் புசியாமலும் குடியாமலும் உபவாசிக்கணும். 3 நாள் உபவாசித்தேன். ஒரு நாள் உபவாசித்து பழக்கம் இல்லாத நான் 3 நாள் உபவாசித்த போது அந்த சமயத்தில் பாருங்க, சரீரத்தில் சோர்வடைந்து அப்படியே படுத்து கிடப்பேன். என்னுடைய தாயார் வருவாங்க, இந்த ஒரு பழத்தையாவது சாப்பிடு, எனக்கு ரொம்ப பரிதாபமாக இருக்குது, இல்லை ஒரு கிளாஸ் பாலையாவது குடி, ஏதாவது ஆயிராம அப்படி சொல்லுவாங்க. 1 நாள் 2 நாள் 3வது நாள் வந்தது. எதுக்காக இந்த உபவாசம்? ஒரே வார்த்தை, சாவுக்கு நேராக போன என் சாவை தடுத்து நிறுத்தின ஆண்டவரே, நான் உமக்கு என்ன செய்ய வேண்டும்? அந்த ஒரே கேள்வி. ஏன் என் வாழ்க்கையில் குறுக்க வந்தேன்? என்னை எதற்காக ரட்சித்தீர்? நான் என்னதான் செய்யணும்? எதற்காக ஏன் என்னை தெரிந்து கொண்டீர்? பிரியமானவர்களே, 3வது நாள் நான் ஜெபிக்கும் போது சரீரமெல்லாம் அப்படியே ரொம்ப டயர்டாயிருச்சு, எழுப்பி நிற்க முடியாது. ஒரு சேரை போட்டு கையை ஊனி அதில் முழங்கால் நின்று ஜெபித்து ஒரு 3 மணி இருக்கும். அந்த சேர் மேலே தலையை சாய்த்து அப்படியே தூங்கிவிட்டேன். அந்த நேரத்தில் ஒரு தரிசனம். மறுபடியும் இயேசு எனக்கு முன்பாக வந்து நின்றார். இயேசு எனக்கு முன்பாக வந்து நின்ற போது இயேசு என்னோடு பேசின வார்த்தை, மகனே, இந்திய தேசத்தை குறித்த பாரத்தை நான் உனக்குள்ளே வைக்கிறேன். இந்த சத்தம் இயேசுடைய இருதயத்திலிருந்து ஒரு வெளிச்சம் அப்படியே வெளியில வந்து என் இருதயத்துக்குள்ள போகுது. இதுதான் தரிசனம். ஆனா தரிசனத்தை கண்ட அடுத்த நிமிடமே பாருங்க, உடனே அப்படியே கண் விழித்தேன். அந்நிய பாஷையில பேசி ஆவியில நிறைந்து அந்த அறையில உருள ஆரம்பித்தேன். பிரியமானவர்களே, அதுதான் என்னுடைய துவக்கம். இந்திய தேசத்தை குறித்த பாரத ஆண்டவர் எனக்குள்ள வைத்து விட்டார். அப்படியானால் நான் தேசத்திற்காக ஜெபிக்க அழைக்கப்பட்டிருக்கிறேன். நான் காண்கிற கேள்விப்படுகிற எல்லாவற்றையும் தேவனுக்கு அனுதினமும் நான் தெரியப்படுத்தணும். அதுதான் எனக்கு கொடுக்கப்பட்ட ஊழியம். அப்படி நான் நேரத்தை பகுத்து பிரித்து வைத்து கொண்டு ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் எழுந்து 3 மணி நேரம் ஜெபிக்கக்கூடியவனாய் மாறினேன். மத்தியானத்திலும் இரவிலும் ஜெபிக்கிறவனாய் மாறினேன். இதுதான் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் துவக்கம். ஒரு தனி மனிதனா ஜெபிக்க துவங்கினேன். முழு இரவு ஜெபிக்க ஆரம்பித்தேன். காடுகளில் போய் ஜெபிக்க துவங்கினேன். எங்கும் ஜெபம் ஜெபம் ஜெபம். வேதாமத்தை திறந்து பார்த்தா எனக்கு தெரிகிறதெல்லாம் அந்த 3 எழுத்து தான் தெரியும், ஜெபம், உபவாசம். அப்படியே நான் என்னுடைய வாழ்க்கையை கொண்டு செல்ல ஆரம்பித்தேன். ஆண்டவர் மறுபடியும் மறுபடியும் தரிசனத்தின் மூலமாக என்னோடு பேச துவங்கினார். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை. இன்னைக்கு செய்யக்கூடிய ஊழியங்களை குறித்து
அன்றைக்கு ஆண்டவர் எனக்கு 1994, 5, 6, 7 இந்த ஆண்டுகள் எனக்கு ஒவ்வொரு காரியங்களாக வெளிப்படுத்தினார். 1998 முழு நேரமாக ஊழியத்திற்காக தரிசனம் கொடுத்து கர்த்தர் கொண்டு வந்து இன்றைக்கு பாருங்க 17 இன மக்களை ஆண்டவர் அண்டை கொண்டு வரும்படியாக ஒரு கருவியாக பல ஆயிரங்களுக்கு லட்சங்களுக்கு ஆசீர்வாதமாக கர்த்தர் கொண்டு போகிறார். காரணம், என்னை குறித்த தேவனுடைய திட்டத்தை நான் கண்டுகொண்டபடியினாலே என் வழிகள் சீராயிருக்கிறது. ஆண்டவர் நியமித்த பாதையிலே நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஒருவேளை நீங்க இந்த இடத்துல சிந்தித்துக் கொண்டிருக்கலாம், எனக்கு தான் வயதாகி போய்விட்டது, பிள்ளைகளுடைய எதிர்காலம் கேள்விக்குறி, நான் இந்த இடத்துல என்ன செய்ய முடியும்? நம்முடைய பத்திரிகையை பார்த்து ஒரு அருமையான தாயார் தொடர்பு கொண்டார்கள். ஐயா, என் வயது 54, என் கணவருடைய வயது 56. உங்க ஊழியத்தில் இணைந்து ஊழியம் செய்ய நாங்கள் விரும்புகிறோம். நாங்கள் பிராமின் வகுப்பை சார்ந்தவர்கள், ஊழியம் செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. மறுபடியும் பாருங்க, ஜபம் பண்ணி பதில் சொல்றேன். ஜபம் பண்ணி அவர்களுக்கு அனுப்பின பதில் என்ன தெரியுமா? ஆண்டவர் சொன்னாரு, அவங்கள வர சொல்லு. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை. ஒரு நாள் அவங்க குடும்பமாக என்னை பார்க்கும்படிக்கு வந்தாங்க. சரீரெல்லாம் ரொம்ப களைப்பாக இருக்குது, எங்களுக்காக ஜெபம் பண்ணிக்குங்க. நல்ல பெலன் ஆண்டவர் தரணும்னு ஜெபம் பண்ணுங்க. ஏன், என்ன களைப்பு என்னன்னு கேட்டேன். இல்லையா, ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்துருக்கிற ஊழியம் ஜாமக்கார ஊழியம், அதனால் இரவெல்லாம் ஜெபிக்கிறது தான் கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த ஊழியம். அந்த ஊழியத்தை முதல்ல நாங்கள் செய்கிறோம், ரெண்டாவது தான் கிராமங்களுக்கு சுவிசேஷத்தை கொண்டு போகிறோம். அவங்க உயிரோடு இருந்த நாட்கள் வரைக்கும் அவங்க கண் விழிப்பிலும் உபவாசத்திலும் ஆச்சரியப்படுகிற விதமாக உபவாசிப்பாங்க. அவங்களால சரியாக நடக்க முடியாது, யாராவது கை கொடுத்து தான் அவங்கள கூட்டிகிட்டு போனோம். ஆனால் 3 நாள் உபவாசத்துக்கு வந்து முதலாக உட்கார்ந்துருப்பாங்க. கர்த்தர் அவர்களை கொண்டு அநேக கிராமங்களிலே வசனத்தை விதைத்தார். அநேகாயிரம் மக்களுக்காக கதறி ஜெபிக்க கிருபை செய்தார். இன்னைக்கு தேவனுடைய ராஜ்யத்தில் அவர்களை சேர்த்துக் கொண்டார். நான் என் ஆண்டவருக்காக என்ன செய்ய வேண்டும்? வாலிபன், வைராக்கியமான மார்க்கத்தை சார்ந்தவன், இயேசுவின் பெயரை சொல்லுகிறவர்கள் எல்லாம் கட்டி கொண்டு போகும்படியாக உத்தரவு பெற்றவன், தமஸ்குவை நோக்கி புறப்பட்டு போய்கொண்டிருந்தவன் சவுல் என்ற வாலிபன். ஒரு நாள் தேவன் அவனை சந்தித்தார். சடுதியிலே இடி முழக்கம் உண்டாகிறது, வெளிச்சம். அவன் அப்படியே கீழே தரையில விழுகிறான். கண்கள் பார்வை இழந்து தேவனுடைய சத்தம் உண்டாகிறது. சவுலே, சவுலே, என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய்? ஆண்டவரே, நீர் யார்? நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. இதான் சந்திப்பு. ஆண்டவர் அந்த சவுலை சந்தித்த போது அனனியாவை நோக்கி ஆண்டவர் சொன்ன காரியம், வேதாமத்தை அப்படியே நம்ம திருப்பலாம். அப்போஸ்தலர் நடபடியின் புஸ்தகத்திலே 9வது அதிகாரத்தை கொஞ்சம் நம்ம எல்லாரும் திருப்பி அதில் 11வது வசனத்திலிருந்து சில வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்பொழுது கர்த்தர், நீ எழுந்து நேர் தெருவு எண்ணப்பட்ட தெருவுக்கு போய் யூதாவின் வீட்டிலே தர்சு பட்டணத்தான் ஆகிய சவுல் என்னும் பெயருள்ள ஒருவனை தேடு. அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான். அனனியா என்னும் பெயருள்ள ஒருவர் மனுஷன் தன்னிடத்தில் வரவும் தான் பார்வை அடையும்படி தன்மேல் கை வைக்கவும் தரிசனம் கண்டான் என்றார். பிரியமானவர்களே, இதை சொன்ன உடனே அனனியா பதறிக்கொண்டு ஆண்டவரிடத்தில் பேசுறான். ஐயையோ ஆண்டவரே, அவன் சபையை துன்பப்படுத்துறவன், உம்முடைய ஊழியக்காரருடைய ரத்தத்தை சிந்தினவன், அவனை நான் ஏன் போய் பார்க்கணும்? எதற்காக? ஏனென்றால் நம்முடைய பார்வை வேறு, நம்முடைய சிந்தை வேறு. தேவன் சொன்ன வார்த்தையை நம்ம இன்னும் கீழே வாசிக்கலாம் பாருங்க 15. அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாயிருக்கிறான். இப்போ தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலை பாருங்க.
அவன் புறஜாதிகளுக்கு அப்போஸ்தலன். அவன் ராஜாக்களுக்கு என்ன குறித்து அறிவிப்பான். அவன் இஸ்ரவேல் புத்திரருக்கு என் நீதியை சொல்லுவான். அவன் என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். இயேசுவோடு கூட இருந்த சீசர்களை விட இன்னும் அதிகமாய் ஓடி பிரயாசப்பட்டான் என்று சொல்லுகிற விதமாய் பவுல் ஒரு நாளிலே ஆண்டவருக்காக மிகப்பெரிய மகிமையான ஊழியத்தை செய்த விதத்தை நம்ம பார்க்க முடியும். பிரியமானவர்களே, எனக்கு வயது கிடையாது, என்னெல்லாம் ஆண்டவர் ஏன் தெரிந்து கொள்ள போறாரு? அப்படி அல்ல. உங்க வாழ்க்கையில தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல் இருக்கிறது. அந்த தெரிந்து கொள்ளுதல் தேவனுடைய திட்டம். அது என்ன? அதை நீங்கள் அறிந்து கொள்வீர்களானால் நீங்கள் உங்களுக்கும் உங்க குடும்பத்திற்கும் சமுதாயம் தேசத்திற்கு ஆசீர்வாதமாக மாற்றப்படுவீர்கள். ஏன் ஆண்டவரை என்னை ரட்சித்தீர்? அதுதான் நம்முடைய ஜெபமாயிருக்கும். நான் என்ன செய்யணும்? நான் என்ன செய்யணும்? தினமும் சமைக்கணும், சாப்பிடணும், இதை தான் செய்யணுமா? இதுதான் எனக்கு ஊழியமா? நான் என்ன செய்யணும்? என்ன செய்கிறது உம்முடைய சித்தம்? நீங்க அதை குறித்து தேவனிடத்தில் விசாரிக்கும் போது பரத்திலிருந்து நிச்சயமாகவே பதில் வரும். நம்ம இடத்துக்கு எப்போ வந்து போற அருமையான அண்ணன், இந்த அருமையான சகோதரர், அவங்க பாருங்க அங்கங்க போய் கடைகளில் இந்த மிட்டாய் இதெல்லாம் கொண்டு போய் போடுற ஒரு வியாபாரம் செய்தாங்க. ஒரு நாள் அவங்க என்ன பார்க்க வந்தாங்க. அப்போ நான் ரொம்ப தீவிரமாக வேதத்தை பரட்டிக்கிட்டு இருக்கேன். எதுக்கு தெரியுமா? இன்னும் 1 மணி நேரத்தில் பக்கத்தில் உள்ள ஒரு இடத்துல போய் வசனத்தை பிரசங்கிக்கணும். அந்த அவசரகதியான நேரத்தில் அண்ணன் வந்தார். வந்துட்டு எனக்கு ஒரு காரியத்தை நீங்கள் சொல்லணும் அப்படின்னார். என்ன அப்படின்னு? நான் ஆண்டவரால் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், ஆனால் நான் ஆண்டவருக்காக என்ன செய்யணும்? ஏதாவது ஒன்று செய்யணும்ல, அப்போ நான் என்ன செய்யணும் அப்படி கேட்டார். அப்போ நான் சொன்னேன், அதெல்லாம் இப்போ நான் ஜோம் பண்ணி எதுவும் சொல்ல முடியாது. நீங்கள் உங்கள் அப்பாவுக்கு உங்களுக்கு என்ன சண்டையா? நீங்களே அவர்கிட்ட கேளுங்க, நான் என்ன செய்யணும்னு கேளுங்க, அவர் உங்களுக்கு செய்யக்கூடிய காரியத்தை சொல்லுவார். என்னை விடுங்க, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் புறப்பட்டு ஊழியத்துக்காக போனேன். அவர்களுக்குள்ள அந்த வார்த்தை தைத்து இருக்கிறது. தினமும் ஜோம் பண்ணுறார், ஆண்டவரே நான் என்ன செய்யணும், நான் என்ன செய்யணும், நான் என்ன செய்யணும்? அப்படி கேட்டபோது ஒரு நாள் பாருங்க, ஆண்டவர் அவருக்கு ஒரு தரிசனத்தை கொடுக்கிறார். அந்த தரிசனத்தில் நம்முடைய எழுப்புதல் ஜெபமையா அன்றைக்கு மணல் கூடார், அதில் ஒரு சில வாலிபர்களை கூட்டி சேர்த்து முழங்கால் யுத்தம் புத்தகத்தை திறந்து அதிலே இருக்கிற ஒவ்வொரு பகுதியையும் அவர் ஜெப குறிப்புகளை சொல்லி ஜெபம் பண்ணுவது போல அவர் அந்த தரிசனத்தை கண்டு விழித்து திரும்ப மறுபடியும் என்னை பார்க்க வந்தார். அன்னை நீங்கள் சொன்ன மாதிரியே பாருங்க, நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், என்ன செய்யணும் ஆண்டவரேன்னு கேட்டேன். அவர் அழகான ஒரு தரிசனத்தை கொடுத்தார். அந்த தரிசனத்தை விவரித்து காண்பித்தார். என்ன ஆச்சரியம்! அவர் சரீரத்திலே பலன் இருந்த நாட்கள் வரைக்கும் அதே போல தினந்தோறும் சாயங்காலத்தில் வந்து ஒருவரும் இல்லாமல் போனால் கூட இந்த இடத்துல நேர் முழங்காலில் நின்று முழங்கால் யுத்த புத்தகத்தை திறந்து வைத்து ஜெபித்து கர்த்தருக்காக அவர் இத்தனை ஆண்டுகள் பிரயாசப்பட்டார். அதன் மூலமா கர்த்தர் அவருடைய பிள்ளைகளை, அவருடைய குடும்பத்தை இன்றைக்கு ஆசீர்வதித்திருக்கிறார். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை. நம்ம செய்யக்கூடிய காரியங்களை எதையுமே நம்ம செய்யறதில்லை. அதை குறித்து ஆண்டவர்கிட்ட நம்ம எதையும் விசாரிக்க மாட்டோம். ஆனால் நம்ம என்ன செய்வோம்? ஆண்டவரை என்ன ஆசீர்வதிக்கணும், என் பிள்ளையை ஆசீர்வதிக்கணும், அந்த ஒரு சுயநலத்தோடு கூட நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் நிற்போம். இன்றைக்கு நீங்கள் மனம் திறந்து ஆண்டவரிடத்தில் கேட்க போறீங்க, பதில் வரும் மட்டும் கேட்க போறீங்க. ஆண்டவரே நான் என்ன செய்யலாம்? அப்படி உங்க தகப்பனிடத்தில் நீங்க கேட்கும்போது உங்களை தெளிவாக வழி நடத்தி கொண்டு போவாரு. அப்படி நீங்க தேவனுக்கு பிரியமான காரியத்தை செய்ய துவங்கும் போது நிச்சயமாகவே பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும். இம்மையிலும் கர்த்தர் உங்கள் ஆசீர்வதிப்பார். என குறித்த ஆண்டுடைய திட்டம் ஒண்ணுமே கிடையாது என்பது இல்லவே இல்லை. இந்த இடத்துல வந்திருக்கிற ஒவ்வொருவரை குறித்து ஒரு திட்டம் தேவன் வைத்திருக்கிறார். ஒரு திட்டம் இருக்கிறது. அவருடைய இருதயத்தில் ஒரு தரிசனம் இருக்கிறது. நீங்க அவரை நோக்கி நான் என்ன செய்யணும்னு கேட்டா அவரு படுக்கையில கிடக்கிறவர்களுக்கு கூட என்ன செய்யணும் என்கிற வெளிச்சத்தை ஆண்டவர் கொடுப்பார்.
பிரியமானவர்களே, குறிப்பிட்ட ஒரு பட்டணத்துக்கு நான் ஊழியத்துக்காக போயிருந்தேன். அந்த சமயத்தில் எனக்கு சாப்பாடு கொடுத்தாங்க. தங்கி இருந்த வீட்டில் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறேன். சாப்பாடு கொடுத்துக்கிட்டு இருந்த சகோதரி, அண்ணே அம்மா படுக்கையிலே இருக்கிறாங்க, ஆனால் எலும்பியெல்லாம் நடப்பாங்க, அவங்க கடமையை செய்வாங்க, அவங்களுக்காக கொஞ்சம் ஜெபம் பண்ணணும். அவங்க படுத்திருக்கிறாங்க. அந்த தாயார்கிட்ட நான் போனேன். அவங்க என்ன பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷம், கையை பிடிச்சு தூக்கி விட்டேன். உட்கார்ந்தாங்க, ரொம்ப அழுதாங்க. நான் எல்லாருக்கும் பாரமாக இருக்கிறேன், நான் எல்லாருக்கும் பாரமாக இருக்கிறேன், ஏன் ஆண்டவர் என்னை எடுத்துக்கொள்ள மாட்டேங்கிறார்? நான் அப்படியே சிந்தித்து கொண்டே இருந்தேன். ஆவியானவர் என் உள்ளத்தில் ஒரு வார்த்தையை போட்டார். அவங்ககிட்ட கேட்டேன், அம்மா உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள் என்று கேட்டேன். 5 பிள்ளைகள் என்று சொன்னாங்க. எல்லாரும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்களா? இல்லையா, 2 பிள்ளைகள் தான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க, இன்னும் 3 பேர் ரட்சிக்கப்படவே இல்லை. அவங்களுக்காக தான் நான் தினமும் ஜெபிக்கிறேன். அதற்காகத்தான் தேவன் உங்கள் படுக்கையை இன்னும் நீட்டிக்கொண்டே போகிறார். அவர்கள் ரட்சிக்கப்படும் நாளிலே கர்த்தர் உங்களை அழைத்துக் கொள்ளுவார். அப்படி சொல்லி நான் ஜெபித்து விட்டு வந்தேன். அதன் பின்பும் 6 மாதங்கள் அவர்கள் படுக்கை தொடர்ந்தது. ஆனால் அவர்கள் ஓட்டத்தை முடிக்கும் நாளிலே அவர்களுடைய இன்னொரு மகளும் 2 மகனும் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்றார்கள். என்னை குறித்த தேவனுடைய திட்டம் என்ன? என்னை ஏன் ரட்சித்தேன்? நான் என்ன செய்யணும்? கடைசி பகுதியில் இருக்கிறவர்களுக்கு கூட தேவனுடைய இருதயத்தில் ஒரு திட்டம் இருக்குது. பிரியமானவர்களே, யாரையும் ஆண்டவர் வெறுமையாய் வைக்கவே இல்லை. 1998ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட நமது கல்வாரி சுவிசேஷ மிஷனரி இயக்கமானது ஒடிசா மாநிலத்தை தலைமையிடமாக கொண்டு ஒடிசா மாநிலத்தில் 6 மாவட்டங்களில் 176 மிஷனரிகளை கொண்டு 13 இன மக்கள் மத்தியில் ஒவ்வொரு மாதமும் 500 புதிய கிராமங்களை சந்திக்க வேண்டும் என்ற மேலான தரிசனத்தோடு சுவிசேஷ பணியினை செய்து வருகிறது. தேவனுடைய ஆலயங்கள் இல்லாத இடங்களில் தேவனுடைய வார்த்தை அறிவித்து நமது ஊழியத்தின் மூலம் ஆலயங்கள் கட்டப்பட்டு வருகிறது. ஒடிசாவில் வாலிபர் முகாம், சிறுவர் முகாம், விடுதலை முகாம் மூலமாக எண்ணற்ற மக்களுக்கு தேவனுடைய வார்த்தையானது அறிவிக்கப்பட்டு வருகிறது. அறியப்படாத இடங்களில் தேவனுடைய வார்த்தையை அறிவிக்கும் நமது மிஷனரி ஊழியத்தில் இன்னும் அதிகமான மிஷனரி பணியாளர்கள் எழும்பப்படவும், ஒடிசா மொழியில் தேவனுடைய பரிசுத்த வேதாகமத்தை கொடுக்கும் நன்கொடையாளர்கள் எழும்பவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள்.